ஃப்ரெண்ட் ரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்களே சொல்லலாம். நாங்கள் தான் நேற்று எல்லா மீடியாவிலும் பார்த்துட்டோம்ப்பா, நீ என்னப்பா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எப்பவுமே நம்மளோட நேயர்களுக்கு நான் வந்து சில விஷயம் ஸ்பெஷலாக தான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போ வந்து நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் நேற்று நடந்த விஷயத்தில் எது சுவாரஸ்யமாக நடந்துச்சோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நம்ம இந்தியன் டீம் பரேடை பற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். பரேடு வந்து ஈவினிங் வந்து வான்கடை ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ எல்லா மீடியாவும் அங்கே தான் இருக்க போகுது நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மீடியா மட்டும் இல்லைங்க, பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து கூட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3,00,000 பேர் வந்து அந்த இடத்துல கூடியிருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ அஃபிஷியலாக இன்னும் வரல. ஸோ பாகிஸ்தான் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸ்னு சொல்லிட்டு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 30,00,000 பேர் ஒரு இடத்துல கூடி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மீடியாவில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் இப்போ நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாகிஸ்தான் பிளேயர் வேர்ல்டு கப்பில் தோத்ததுலேருந்தே அதற்கு அடுத்து வந்து அவங்க வந்து ஐசிஐசிஐ சாம்பியன் டிராபிஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதற்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மற்றையெல்லாம் விரித்து அங்கே இருக்கிற ஆர்மி கிரவுண்டில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து மெத்த விரிச்சு தான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து கப்பை வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்மளோட விக்ட்ரி நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்ம பிளேயர்ஸ் கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை, அந்த செலிப்ரேஷனை பார்க்கும்போது அங்கே இருக்க மீடியாஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்கும் ஒரு எரிச்சலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நம்ம நாட்டு நடந்த விஷயத்தை நம்ம பேசுவோம் அப்படின்றீங்களா? அதுவும் கரெக்டு தான். நேற்று நடந்த விஷயத்தில் நிறையா பேர் வந்து மோடியை மீட் பண்ண வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மோடியை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது என்னன்றது இதுவரைக்கும் டீட்டெயில் வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க மட்டும் வந்துருச்சு. இன்னும் மட்டும் அஃபிஷியலாக வரும்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அவங்க ஈவினிங் கிளம்பி போன பிறகு ஸோ நரிமணம் பாயிண்ட்லேருந்து அவங்க கிளம்பும்போது மரைன் டிரைவில் வந்து ஃபுல்லாக கூட்டம் கூடனால அவங்க பிளான் பண்ணது 5 to 6 வந்து இந்த பரேடை முடிச்சிடணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் பிளேயர்ஸ் அங்கே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 8:15 ஆயிடுச்சான். அது முடிகிறதுக்கே 8:45 ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதற்கடுத்து மற்ற எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஹோட்டலுக்கு போகிறது நைட்டு எப்படி பார்த்தாலும் 11:30 12 ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப டெடிகேஷனாக ஃபேன்ஸ் இவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது நம்ம மட்டும் ஏன் என்ஜாய் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்டில் டான்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா டான்ஸு. ஸோ இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி டாப் 10ல் இருக்கிற வைரல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நீங்கள் போனீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். நம்ம இந்தியன் பிளேயர் செலிப்ரேஷனோட 6 வீடியோஸ் அதில் இருக்குது. அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கங்குலி வந்து ஷர்ட் கழட்டி சுற்றுவாருங்களா, அந்த வீடியோவும் இப்போ வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கூட அதுவும் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தல தோனி கூட வந்து அவர் வாங்கி கொடுத்த கப்பையும் இப்போ நினைவு கூர்ந்து அவரும் டேக் பண்ணி தான் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் நேற்று நடந்த பரேடில் வந்து நிறையா ஃபேன்ஸ் வந்து காயமடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ கூட்ட நெரிசலில் வந்து எல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ பிளேயர்ஸும் அதை முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்க காவல்துறையினரும் அதை அறிவுறுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கீப் அப் பண்ணுங்கள். ஸோ பரேடு நல்லபடியாக முடிவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸை கட்டுப்படுத்த முடியாது தான். ஸோ அங்கங்கே சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து மும்பை போலீஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகேப்பா, இதெல்லாம் விடுப்பா, முக்கியமான விஷயத்துக்கு வாப்பா அப்படின்றீங்களா? ஓகே, இப்போது ஸ்டேடியத்தில் நடந்த முக்கியமான விஷயத்துக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே வந்த உடனே எல்லாருமே பார்த்து வேண்டியது அவங்க டான்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசும்போது ஃபஸ்ட்டு ராகுல் டிராவிட் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் வேர்ல்டு கப் நம்ம தெரியும்னு நினைக்கிறேன் 50-50 வேர்ல்டு கப் தோற்ற பிறகு நான் வந்து என்னோட பதவி காலத்தை அதோட முடிச்சுக்கலாம் தான் இருந்தேன். ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு அது தெரியும். ஸோ ஒரு விக்டரி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் தான் நம்ம ரோஹித் சர்மாட்ட ஒரு கால் வந்துச்சு. நீங்கள் இந்த ஃபீலிங்ஸை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னொரு 6 மாதத்தில் அடுத்த வேர்ல்டு கப் வரப்போது, கண்டிப்பாக அந்த வேர்ல்டு கப் நம்ம தான் வின் பண்ணுவோம்னு சொல்லி அவர் தான் வந்து இவருக்கு ஆறுதல் சொன்னதாகவும் அவர் லைஃப்லேயே அந்த ஒரு ஃபோன் காலை மறக்க மாட்டேன்னும். ஸோ அதை வந்து அந்த நேரத்தில் அவர் நினைவு கூர்ந்திருந்தார். உண்மையிலே வந்து அது நெகிழ்ச்சியான விஷயங்கள் தான். அதற்கடுத்து பேசின விராட் கோலியும் வந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தார். 2011 நம்ம கப் வின் பண்ணும்போது அப்போ எனக்கு 22 வயசு. ஸோ அப்போது சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரும் அழும்போது என்னால் அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியல. ஸோ சந்தோஷத்தில் அழுகுறாங்கன்னு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபீலிங் புரியுது. அந்த ஃபீலிங் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்காக நான் ப்ளே பண்ணி முடிக்கணுன்ற போது அந்த வலி, அந்த சந்தோஷம் அது எல்லாத்தையும் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தோட பும்ராவை பாராட்டியிருந்தார். ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது பும்ரா தான் சொல்லி பும்ராவையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கடுத்து பும்ரா வந்து பேசியிருந்தார். நான் வந்து நார்மலாக வந்து எல்லார் முன்னாடியும் வந்து அழ மாட்டேன். ஆனால் என்னோட பையன் முன்னாடி வந்து கப்பு வின் பண்ணது எனக்கே கண்ணீர் வர வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரோஹித் சர்மா அவர் பேசும்போது இந்த மாதிரி ஒரு டீம் எனக்கு கிடச்சது உண்மையிலே வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு அடுத்தபடி அவர் ஹர்திக் பாண்டியா பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தார்.
அவர் லைஃப்பில் பாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பான்னு தெரியும். இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரோஹித் சர்மா வந்து போலிங் கொடுத்தாரு. அதையும் சொல்லியிருந்தாரு. வேறு யாருமே எனக்கு ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் கொடுத்தேன். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நல்லா போல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து நான் ஹர்திக் பாண்டியாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி பேசியிருந்தது உண்மையிலே அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து 3 மணிலேருந்து ஸ்டேடியத்தில் ஃபுல்லாமே ஆள் கூட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம சொன்னது மரைன் டிரைவில் இங்கே ஆள் கூடும்போது ஸ்டேடியத்துக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள ஆள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாதி க்ரௌடு அங்கே பாதி க்ரௌடுன்ட்டு நேற்று ஃபுல்லாமே மும்பை போலீஸுக்கு பெரிய தலைவலி தான் இருந்துச்சு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறது தப்பே இல்லை அப்படின்னு தான் அவங்களும் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 8 ரோடு வந்து பிளாக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபைனலாக வந்து 10 ரோட பிளாக் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதற்கு முன்னாடி வந்து ஏதாவது விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயம் தான் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இந்தியன் செலிப்ரேஷனுக்கு இந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தான் உண்மை. இதற்கு அடுத்தபடியாக வந்து பிளேயர்ஸுக்கு பிசிசிஐ தலைமை சொன்ன மாதிரியே 120 கோடி செக்கையும் அங்கே வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி முடிஞ்சு போகும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட்டை இந்த செகண்டை நாங்கள் லைஃப் லாங் நாங்கள் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டை தான் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸோட எடுத்த வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணி பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று வந்து மரைன் டிரைவில் வந்த இன்னும் நிறையா ஹேண்டிகேப்டாக இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து நின்று போஸ்ட் போட்டு எங்களோட இந்தியன் பிளேயர்ஸுக்கு எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்போன்றக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டது மூலமாக அவங்களும் நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வேர்ல்டு கிரிக்கெட்லேயே நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் வந்து கிரிக்கெட் எந்த அளவுக்கு தூக்கி வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதையும் ஒருத்தர் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியா கப்பு வாங்கி ஏர்போர்ட்டு போகும்போது அவங்களுக்கு எப்படி வரவேற்பு இருந்துச்சு, இப்போ நம்ம இந்தியன்ஸை அதை எப்படி கொண்டாடுறாங்கன்றது ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ப்ரவுட் டு பி இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்குமே பெருமை இருக்குது தான் செய்யும் கண்டிப்பாக. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் யங் டீம் வந்து ஜிம்பாப்வே இருக்காங்க. அங்கே வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுவது சண்முகம்.